சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். எங்களது குருநாதராகிய சக்தி சோமையா அவர்களும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா, சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் விளக்குவார்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே போல் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும், தமிழ் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பெயர்ச்சி பலன்கள். எல்லாருமே சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டும்தான். அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மந்தக்காரகன் அப்படிம்போம். மந்தக்காரகன் அப்படின்னாக்க, அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், கொஞ்சம் மொல்லமாக போவார். அதே போல் நம்மளோட கிரக பயிற்சியில் பொறுத்தளவுக்கு மெல்லமாக செல்லும் கிரகங்கள், விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் அதிக மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான். இவர் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது 9 நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, ஏழரை சனியில் ஜென்மச்சனி, பாதச்சனி, இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும். அதே போல் நம்ம இந்த பேரில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 29/3/2023. அன்றைக்கி கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறார். அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க, ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிதுன ராசியில் பிறக்கிறாரு. அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் 1:10 மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் 1ஆவதாகவும் மீனம் கடைசியாகவும் இருக்குது. அப்படியேற்பட்ட மேட ராசியில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெயர் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்ன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, துலா ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 1:10க்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது. இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில என்னென்ன பெயர்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை
தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பெயர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 23/4/2023 குரு பகவான் பெயர்றாரு. அதுக்கு அடுத்தது 8/10/2023 ராகு கேது பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது 1/5/2024 அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. அதே போல் 26/4/2025 ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிக்குள்ளாரே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 11/5/2025 குரு பயிற்சி நடக்குது. அடுத்தது 6/3/2026 அடுத்த குரு பயிற்சி. அப்போ இந்த மாதிரி கோல்சார் அமைப்பில், இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்திய சனி பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ மேஷராசிக்கு உண்டான பலன்களை நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மேஷராசி அப்படின்னு சொல்லும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசி, மிகப்பெரிய ஏற்றமான வீரமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்களுடைய 9 பாதங்களை கொண்ட ராசியானது இந்த மேஷராசி. இந்த மேஷராசிக்கு பார்த்தீர்களேயானால் 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரார். அதாவது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம், மூத்தவர்கள் ஸ்தானம், 2வது திருமண ஸ்தானம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த 11ஆம் இடம் வழங்குறது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக பார்த்தீர்களேனால் சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால தொழில் மூலியமாக லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் மிகவும் அதிகமாகவே விளங்கும். ஏன்னா 10-11க்கு அதிபதியாக இந்த ராசிக்கு வந்து சனி பகவானே, அவனே கர்மகாரகன். அவன் வந்து அதாவது கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படின்னா, கர்மா அப்படின்றத எப்படி சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து 7வதுலேருந்து 8வது பாஸ் ஆகணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்போம்னா அவங்களுக்கு மார்க் வேணும். மார்க் இருந்தால் தான் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இது வந்து உலக வழக்கு. அந்த மாதிரி அந்த மார்க்கை திருப்பி போடுங்க, கர்மான்னு வரும். இந்த கர்மா அப்படின்றது நீங்கள் கர்மாவை, உங்களுடைய கர்மாவை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். இது வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது, இதை வந்து ஆளுமை பண்ணுறது அப்படின்றவர் வந்து சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு இருந்த வரலும் பார்த்தீர்களேனால் தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். அதாவது இந்த 2.5-3 வருஷம் வந்து நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் விட ஒரு துன்பமும் இல்லாமல் மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த 2023லிருந்து 26 வரை ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மேஷ ராசிக்கு சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை 5ஆம் அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் சனி பகவானுக்கு உண்டான 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு வந்து 8ஆம் இடமாக வருது. அதாவது இந்த மேஷ ராசிக்கு 8ஆம் இடமாக வருது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுக்கு பார்த்தீர்களேனால் 5ஆம் இடமாக மேஷராசிக்கு வரும். அதனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் கேடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனி, அவர் வந்து 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல், அதாவது என்ன சொல்கிறது, இந்த சிறுநீரகம் வெளியில் செல்லக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய, கழிவு உபாதைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவர்களுடைய உடல் நலத்தை மிகவும் ஜாக்கிரதையாக பார்ப்பது ரொம்ப நல்லது. அருகில் இருக்கும் வைத்தியர்களை ரெகுலர் செக்கப்புக்கு போகிறது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடத்தை நாசம் செய்யக்கூடியவர் அப்படின்றது தான் வந்து ஜோதிட வழக்கு. இப்போ இந்த பார்த்த இடம் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கும் அப்படின்றத பற்றி ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. இப்போது சனி வந்து 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால மேஷத்துக்கு மட்டும் சனி பகவான் வந்து 10-11க்கு அதிபதி. அதனால் இப்போ வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால
அவர் வந்து இதுவரை நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு. 11ஆம் இடத்துக்கு சரி வர்றது இதுவரை தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ அது கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணுவார். அதாவது சிறு வயதினருக்கு காதல், அந்த மாதிரி காதல் வெற்றிகள், எந்த வெற்றியாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான சனி பெயர்ச்சியாக இருக்கும். ஐயா சொன்னது மாதிரி 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே டைமில் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் அது நோய்க்கு கட்டுப்படுற நோய்களாக, மருந்துக்கு கட்டுப்படுற நோய்களாக இருக்கும். அதனால் மருந்து உடனே வைத்தியரை அணுகி, மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே குணமாயிட இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குறதுனால இவங்களுக்கு வந்து புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இவங்க வந்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செஞ்சாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே டைமில் கவனம் வந்து வாகனம் ஓட்டுறதுலேயும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற முயற்சியில் வயதானவர்களுக்கு இல்லாமல் தொழில் முனைவோர்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி பெரிய பலன்களை, நல்ல பலன்களையே கொடுக்கும். ஏன்னால் இதுவரை லாபம் இல்லாமல் தொழிலையே செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் போட்ட முயற்சிகள் அத்தனைக்கும் பலன்கள் கிடைக்கிற சனி பெயர்ச்சியாக இது இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் வரக்கூடிய மற்ற பெயர்ச்சிகள், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், இந்த 3 வருஷத்தில் நடக்கிற அத்தனை பயிற்சிகளும் மேஷத்தை பொறுத்தவரை ஓரளவு நல்ல பயிற்சிகளாகவே இருக்குது. அதனால் இந்த 3 வருஷமும் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே டைமில் இந்த முயற்சிகளுக்காக உடல் நலத்தை கெடுத்துக்காமல் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களோ அது நல்லதாக இருக்கும். மேற்கொண்டு விஷயங்களை பற்றி ஐயா சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. அதாவது 2 பேருமே ரொம்ப தெளிவாக, விவரமாக, விளக்கமாகவும் நல்லா எல்லாமே சனியினுடைய தன்மைகளை பற்றி இந்த மேசராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையுமே 2 பேருமே நல்ல கருத்துக்களாக சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து இப்போ உடல்நிலை வந்து 6ஆம் இடத்தை அவர் வந்து 7ஆம் பார்வையில் அவருடைய 7ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சொன்னது போல் நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் கோச்சார ரீதியில் வந்து இந்த குரு பார்க்குற போது, கொள்கிற போது, அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அதனால எல்லாம் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கும். இருந்த போதிலும் உடல்நிலையவும் தொழில்துறைகளில் வந்து இந்த கடந்த ஆண்டுகளை விட இப்போ வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாகவும் இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் சனி பெயர்ச்சியினால் மேசராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் விலகி நல்ல விதமான சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்த போதிலும் 3ஆம் இடத்தை, அதாவது அவருடைய 3ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால எதையுமே நீங்கள் வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சிடக்கூடாது. எடுத்தேன் கவுத்தேன்னு வந்து செஞ்சிட்டிங்கன்னா அதனால் வர்ற விளைவுகளில் இருந்து நீங்கள் மாற்றிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி, இல்லை உங்களை விட கொஞ்சம் அதை பற்றி விவரம் தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த தொழில்களை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விலகி நல்ல விதமான சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கும் பொழுது 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். இப்போது இந்த 29ஆம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து அவர் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா ஒரு 20லேருந்து 25 நாளில் வந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் வந்து ராசிக்கு வந்துடுறார். அங்கே ஏற்கனவே ராகு பகவானும் இருக்கார், குரு பகவானும் வந்து ராசிக்கு வர்றதுனால சனி பகவான் வந்து சப்தமத்தை, அதாவது அவருடைய 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை, அதாவது 5ஆம் வீட்டை வந்து பார்க்குறார்.
இந்த 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகள்னால பிரச்சனை வரும், பதவி புண்ணியங்கள் பிரச்சனைகள் வரும், வேலையில் கொஞ்சம் சற்று இறக்கங்கள் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்கள் புகழுக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது எப்போ வரும் அப்படின்னா 29/3 23/4/2023 வரலாம். இந்த 25 நாளில் குரு பகவான் பயிற்சி ஆகாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு 25 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா குரு பகவான் வந்துட்டாருன்னா அவரும் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். தன்னுடைய 5ஆம் பார்வையில் வந்து அந்த சிம்மத்தை வந்து சுபத்துவப்படுத்துறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம், உங்களுக்கு வந்து தொழிலில் அபிவிருத்தி, அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் பார்த்தீர்களே ஆனால் பணம், புகழ், கௌரவம், அந்தஸ்து இந்த 4 விஷயத்துக்கு தான் எல்லா விதமான மக்களும் சொல்வார்கள். இந்த 4த்தையும் கட்டுப்படுத்தவர் அப்படின்றவர் பார்த்தீர்களே ஆனால் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட்டில் உங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கிறதும், அதாவது சனி கொடுத்தால் யார் கெடுப்பர் அப்படின்னு கேட்கக்கூடியது, அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா உங்களை ஒரே ராத்திரியில் வந்து உச்சாணி கொம்பில் கொண்டு போய் நிறுத்திடுவார். அதே சனி பகவான் வந்து உங்களை தலகுப்புற ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமையும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாட்டி பார்த்தீர்களே ஆனால் மேஷ ராசிக்கு 3ஆம் பார்வையில் வந்து சனி பகவான் பார்த்தாலும் சப்தம ஸ்தானத்தை, அதாவது 5ஆம் இடத்தையும் வந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் 8ஆம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் வந்து அவர் வந்து பார்க்குறார். அதனால் பார்த்தீர்களே ஆனால் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்தின் பிரகாரமாக உங்களுக்கு மிகப்பெரிய பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அதாவது மறைந்த வழியின் வகையாக உங்களுக்கு பண வருமானம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் அந்நிய மதத்தினர் மூலம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் 8ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் பார்வையில் வந்து சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன வரும் அப்படின்னா, ரேஸு, லாட்ரி, அது தவிர வந்து உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி திடீர் பண யோகங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய பண யோகங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2.5 வருஷத்தில் சனி பகவான் மூலியமாக நடக்கும். சரி, இது எந்தெந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீர்களே ஆனால் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அதாவது இந்த சனி பகவானுக்கு உண்டான தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு, இந்த சைக்கிள் கடை வச்சுருக்கிறவங்க, இரும்பு சாதனம் வச்சுருக்கிறவங்க, கீழ்த்தட்டு தொழிலாளிங்க, அதை தவிர வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சண்டை பயிற்சி, அதை தவிர வந்து செட்டு போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து ஆண் சனி கும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றத்தை இவர்கள் கொடுப்பார். அது எப்போத்திலிருந்து கொடுப்பார்? ஏப்ரல் 24 தேதிக்கு மேலே, அதுவும் குரு பகவான் மேஷத்திற்கு வந்ததுக்கு பக்கம் பார்த்தீர்களே ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீர்களே ஆனால் இந்த 2 வீலர் ட்ரேடிங் வச்சுருக்கிறவங்க, அதாவது 2 வீலர் ட்ரேடிங்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த மோட்டார் சைக்கிள், அப்புறம் வந்து 2 வீலர் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க, இந்த சைக்கிள் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர எண்ணெய் கடை வச்சுருக்கிறவங்க, எள்ளு விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாமும் மிகப்பெரிய ஏற்றகார காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த 2 வருஷம் 2.5 வருஷத்தில் வந்து இந்த சனி பகவான் அபரிமிதமான ராஜயோகத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா 11ஆம் இடத்துல எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையிலும் 3, 6, 11 இந்த 3 ஸ்தானங்களில் துர்கிரகங்கள், அதாவது இயற்கை பாவிகள் நிற்கிறதுனால அந்த ஜாதகமே வலுப்பெறும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் பிரகாரம் பார்த்தீர்களேனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனால் 11ஆம் இடத்தில் போய் சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலமாக, அவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமைய போகிறது அப்படின்றதையும் சொல்கிறோம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த சனி பெயர்ச்சியினால் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது தசாநாதன் புக்திநாதன் வந்து கண்டிப்பாக சாதகமாக இருந்தால்தான் இந்த கோச்சாரமும் வேலை செய்யும். ஒருவேளை தசாநாதன் புக்திநாதன் வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லாமல் அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து ஓரளவு தான் பலனை கொடுக்குதுன்னா அந்த பலனை இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த மாதிரியான சிறு சிறு பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க.
இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு பெயர்ந்த அன்னியிலேருந்து 23/4/2023 வரலாம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, சனியோடைய பார்வை தனித்து இருக்கிற ராகு மேலே விழுது. அப்போ அந்த தனித்து இருக்கிற ராகு மேலே விழுறது அப்படின்றது சிறப்பு கிடையாது. அதே போல் ராகுக்கு 11ஆம் பார்வை உண்டு, விசேஷ பார்வை, அவரும் படுறாரு. அப்போ இந்த 26 நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் நட்சத்திரம், இவங்க எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது நம்மளோட பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் எல்லாருமே பயப்படுவாங்க. சாமி எனக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு, சாமி எனக்கு அர்த்தாசிரம சனி வந்துருச்சு, 7.5 சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, விரய சனி வந்துருச்சு. அவரை பொறுத்தளவுக்கு சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை. என்ன அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி வரவங்களுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான காலகட்டங்கள். ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதம் இருக்குது. சனி பகவானை பொறுத்த அளவுக்கு 2.5 வருஷம். 2.5 வருஷம்னாக்கா 365 730, இது ஒரு 180, கிட்டத்தட்ட 910 நாள் அவர் இருக்க போகிறது அப்படின்றது கும்பராசியில் இருக்க போகிறாரு. அப்போ அதை 9ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ஒரு நட்சத்திரத்துக்கு 101 நாள் இருப்பார். அந்த 101 நாள் தான் கெடுபலன்களை தருவாரே தவிர எல்லா நாளும் கெடுபலன்களை தரமாட்டார். ஃபஸ்ட்டு இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே எச்சரிக்கையாக இருக்கலாம். சரி சாமி, நான் 101 நாள் மட்டும் இருக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாரா? அள்ளி கொடுக்க மாட்டார், கிள்ளி கொடுப்பார். அப்போ எப்பொழுதுமே அவர் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நியாயவான், சத்தியவான், ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தண்டனை கொடுக்குறதுனாலும் சரி, அள்ளி கொடுக்குறதுனாலும் சரி அவரை போல் யாரும் கிடையாது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ நாம் இந்த 101 நாள் கடுமையான எச்சரிக்கையில் இருந்துக்கணும். சரி, இது நான் இந்த 101 நாள் நான் எப்படி சாமி கால்குலேஷன் பண்ணணும்? அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க 29/3/2023 101 நாள். அதுக்கு அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அதுலேருந்து 101 நாள். இப்படியே ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் 101 நாள். அதே போல் அஸ்வினி 1, 2, 3 நாள், பரணி 1, 2, 3 நாள், கார்த்திகை 1. இவங்க இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி சாமி, இதை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டீங்க 101 நாள்ட்டு. இந்த காலகட்டங்கள்லையும் உள்ள பிரச்சனை எனக்கு நடக்கிற தசாபுத்தியும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயங்க, யாரால் பாதிப்போ அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ ஒரு உதாரணம் வச்சுங்களேன், உங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு, உடனே நான் என்ன பண்ணுவேன், சாரி அப்படிம்பேன். சாரின்னு சொன்னிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, தட்ஸ் ஓகே. இது மனிதர்களுக்குள்ள குணம், இதையே தெய்வத்திற்கு உள்ள குணம். தெய்வத்துடையது தான். அவர் தெய்வம் வந்து நேரடியாக செய்ய மாட்டார், அதனால் அவர் ஒவ்வொரு கிரகங்களை செய்ய போகிறாரு. அப்போ இந்த சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையிறது. ஒரு சில பேர் கேட்பாங்க, உனக்கு தான் 7.5 சனி பிடிச்சிருக்கு, உனக்கு தான் அர்த்தாசிரம சனி பிடிச்சிருக்கு, நீ ஏன் திருப்பி அவரே போய் பார்க்குற, அவர் திருப்பி உன்னை பிடிச்சிப்பாரு அப்படின்னு நினைப்பேன். அது கிடையாது. அவரிடம் சரணாகதி அடைகிறது. அப்பா என்னை மாதிரி இது மாதிரி பிடிச்சிருக்கிற, என்னை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய ஐயா, அதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். சரணாகதி அப்படின்ற தத்துவம் வரும்போது பார்த்தீர்களே, ஆனால் குலசேகர ஆழ்வாரின் பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணதருளேல் பார்ப்பனடியேன் அப்படின்ற ஒரு பாட்டு, இந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதில் பார்த்தீர்களே ஆனால் ஒருவருக்கு ஒரு சின்ன உடம்புல கட்டி வருது, இல்லை வந்து நகை சுற்றி வருது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர், இவனால் தனியாக க்யூர் பண்ண முடியல, பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறார். போயிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய காசை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்களே வந்து ஒரு கத்தியை வாங்கி இந்த கட்டியை கீறி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களே காசை கொடுத்து கத்தியை வாங்கி என்னை வெட்டு அப்படின்ற அளவுக்கு வேறு வழியே எனக்கு தெரியலன்ற அளவுக்கு போகிறது தான் வந்து நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையிற தத்துவம். இது மாதிரி நம்மளுடைய கஷ்ட காலத்தில் எந்த ஒரு கஷ்டம் வரும் பொழுதும் சரணாகதி அப்படின்னும்பொழுது உன்னையெல்லால் வேறு தெய்வம் இல்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
ஐயா கண்டிப்பாக ஐயா, நீங்கள் சொன்னது உண்மையாக 100% உண்மை. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சாமி மேசராசியில் உள்ளது அப்படின்னாக்க, நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் நம்மளுடைய காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற இடம் இருக்குது. அது வந்து நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் கொண்டு வந்த ஸ்தலம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வரனுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலம் அப்படின்றது 29/3/2023லேருந்து 6/3/2026க்குள்ளார ஒரு நாள், எந்த நாள்னு கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் சனி அப்படிம்பாங்க. ஆனால் நாம் சாமியை பார்க்க போகிறோமா, சாமி நம்மளை பார்க்கணுமா அப்படின்னாக்க, தெய்வம் நம்மளை பார்த்தாச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட் பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே பிரட்டி போட்டுரும். அப்போ கூட்டம் இல்லாத நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இது 2.5 வருஷ பயிற்சி, அதனால் கொஞ்சம் பலன் இதுவாக பரிகாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறீங்க, அங்கே போய் மண்ணில் தங்குறீங்க. முதல் நாள் போயிட்டு நைட்டு ரூம் எடுத்து தங்குறீங்க. நேராக காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நலகுளத்துக்கு போகிறீங்க. நலகுளத்தில் நல்லெண்ணெயை வாங்குங்க. அதில் ஒரு இழுப்பை சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு 1 ரூபா காயினை போட்டு முகத்தை பாருங்கள். முகத்தை பார்த்துட்டு அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் எடுத்து தள்ள தேய்ச்சிக்கிட்டு நலகுளத்தில் ஸ்நானம் பண்ணுங்க. நலனுக்கு பாப விமோசனம் கொடுத்த இடம் நலகுளம். அதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சட்டியை நல களி தீர்த்த விநாயகர்ன்ற கோயில் அந்த குளத்து கரையிலேயே இருக்கும். அந்த கோயிலில் உள்ள ஐயர்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டு எடுத்தாப்பில் ஒரு சூர தேங்காயை வாங்கி சூறக்காயை உடைங்க. பிள்ளையார்கிட்ட உங்கள் முறையிடுங்க. சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் 2, ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். அவர்கிட்ட பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வச்சுட்டு நேராக ஈஸ்வரன் கோயில் போங்க. அந்த ஈஸ்வரனுக்கு பேர் தர்பாரண்ய ஈஸ்வரர். ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம். அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு 11 எல் தீபம் போட்டுட்டு வழிபட்டுட்டு வாங்க. வெளியில் வந்து விட்டு ஒரு 11 பொட்டலை சாப்பாடு வாங்கி கால் கை அதாகப்பட்டது உடல் ஊனமிற்றோர் அங்கஹீனம் உள்ளவங்களுக்கு இந்த தானத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த 2.5 வருஷமுமே நீங்கள் பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா? பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும். இதை தவிர மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மொத்த பலன்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. ஏன்னா தொழில்துறையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு பதவி மாற்றம், பதவியில் ஒரு ஏற்றம், தவிர வருமானத்தில் மிகப்பெரிய ஏற்றம், உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஏற்றத்தில் மிகப்பெரிய அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றது, இது வந்து என்ன சொல்கிறது, 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு அதாவது திருமணம் ஆகி 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குரு பெயர்ச்சி ஆன உடனே அந்த திருமண பாக்கியங்களும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸாம், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீர்களேயானால் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு படிப்புக்கு மேற்படிப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உடல் நலத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர் இல்லை உங்களுக்கு ரெகுலராக வச்சுட்டு இருக்கிற மருத்துவரை போய் அணுகி அந்த ரெகுலர் செக்கப் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்து வந்தீர்களேயானால், அதாவது தசாநாதன் புக்திநாதன் சரியில்லாத பட்சத்தில் இந்த பரிகாரங்கள் தேவைப்படும். ஏன்னா இந்த வாட்டி வந்து மேஷராசிக்கு ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. ஐயா வைத்தீஸ்வரன் சொன்ன மாதிரி இந்த 3 வருஷமுமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்லி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, என்னுடைய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும் அப்படின்றத சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.